சங்கீதா வந்து விஜய்க்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இதை சார்ந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிபேட்டே போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு சார்ந்த மாதிரியே ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு, விஜய்க்கு சார்ந்த மாதிரியே ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு, அப்படியே ரெண்டு பேருக்கு ஆப்போனண்டாவும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் அவரும் வந்து விஜய் வந்து சோஷியல் மீடியாஸ்ல எல்லா சோஷியல் மீடியாஸ்ல இருந்தும் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சோ ஆக்சுவலா என்னதான் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சுத்தி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கா அப்படின்றதே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரே விஷயங்களா போயிட்டு இருக்கல, சரி பார்க்கலாம். சோ திரைக்கரு நேயர்களுக்கு வணக்கம். சங்கீதா விஜய்க்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. சோ அது வந்து அவங்களோட பர்சனல் கருத்து, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம நுழையக்கூடாது. பட் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. என்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சங்கீதா வந்து கோர்ட்ல வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்றதுனால ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் முதல்ல நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களே வெளில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வெளில வந்துருச்சு, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதனால எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தனுஷ் ஐஸ்வர்யாவும் இருக்கட்டும், இன்னொரு சில பேர்லாம் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஓப்பன் டாக் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க வந்து மியூச்சுவலா வந்து பிரிய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் டாக் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால நிறைய அவங்களை சுத்தி இருக்கவங்க வந்து பேசும்போது ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவங்களோட கருத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் சைட்லயுமே, விஜய் சைட்லயும் சரி சங்கீதா சைட்லயுமே சரி, ரொம்ப ஒரு பர்சனலான பதிவா இருக்கட்டும், இதை பத்தி யாரும் பேசக்கூடாது, எனக்கு வந்து யாரும் ப்ரெஷர் கொடுக்க கூடாது அந்த மாதிரி சொல்லிருக்கும் போது இப்போ அதை பத்தி ரொம்ப வைரலா பேசிட்டு இருக்காங்க. சினிமா துறை அப்படின்னு பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆண்டுகள் வந்து ஒரு சினிமா துறையில ஒரு பெஸ்ட் ஹீரோவா இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 3 வருஷம் ஆகியிருக்கு, 3வது வருஷம் தொடங்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் பத்தாது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அடுத்த பிரச்சனை ஏதாவது வந்துட்டே தான் இருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த கரூர்ல நடந்த ஒரு சம்பவம் வந்து எல்லாருமே எழுப்பாட்டமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, இவ்வளவு இறந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் வந்து அவர் வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 2 நாள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து நிறைய விசாரணைகள், நிறைய கேள்விகள், வாதங்கள் அப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து கட்சி சார்ந்த விஷயங்கள். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கமா போட்டு இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. அதை பத்தி இப்போ வந்து காஃபி ஆறி போச்சு கோவிந்தா அப்படின்ற மாதிரி வந்து டோட்டலா வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் ஏப்ரல் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு சென்சேஷனல் டாக்கா போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து இப்படியே ஆச்சு, இதுக்கு வந்து 20 நிமிஷம் காட்சிகள் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டாப் ஆஃப் த ஒரு சென்சேஷனல் டாக்கா தான் போயிட்டு இருந்தது. இப்படி அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன்ற ஒரு படம் வந்து ஆரி போச்சா. ஸோ அந்த ஆரி போன சமயத்துல நயனா நாகேந்திரன் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, த்ரிஷாக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு அஃபேர் இருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க, முதல்ல விஜய் வந்து த்ரிஷா விட்டு விலகி வரணும் அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து கேட்ட த்ரிஷா வந்து ரொம்ப ஒரு என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான விஷயம், நான் வந்து எந்த கட்சிக்கும் வந்து சார்ந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நயனா நாகேந்திரன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு, மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அதெல்லாம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு டிராப் டவுன் வந்த போது இப்போ மறுபடியும் வந்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து சங்கீதாவோட டிவோர்ஸ் நோட்டீஸும் வந்து இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு பிரச்சனை வந்து 2021லயே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெயினான சோர்ஸ்னு இல்லை, இப்போ ஒரு யூடியூப்ல சுசித்ரா இருக்காங்க பாத்தீங்களா, பெஸ்ட் பிளேபேக் சிங்கர், அவங்க வந்து ரொம்ப 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 ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது சினிமால இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லலாம். அட் த சேம் டைம் பா வெரி வஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் த்ரிஷாக்கும் வந்து ஒரு அஃபேர் இருக்கு, அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணதான்ப்பா செய்கிறாங்க. த்ரிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் இல்லை, நிறைய அஃபேர்ஸ்லாம் இருக்கு, அவங்களுக்கு கம்மா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் விஜய் வந்து உண்மையாக வந்து த்ரிஷாவை காதலிக்கிறாரு, அதனால வந்து அவரோட காதல் வந்து கண்ணை மறைச்சிருச்சு, அதனால வந்து சங்கீதா வந்து ஏமாத்துறாரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சுசித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அது
என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ டிவோர்ஸ் கேஸ் அனுப்பியிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அது இப்பதான் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியுது. பார்க்க வந்து போனீங்கன்னா வந்து 2021லயே ஒரு 6 வருஷமா வந்து இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. அதனால வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ் இப்பதான் வெளில வருது. இதுவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டாக்டிக்ஸ் வந்து உங்க யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கு. இப்போ மக்கள் எல்லாரும் வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஸோ விஜய் பாவம் இப்போ வந்து எலெக்ஷன் வருது, இந்த டைம்ல வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் யோசிப்பாங்க. அதனால தான் வந்து இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து இந்த விஜயோட கட்சி சார்பால இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரிஷா, விஜய் இவங்க 2 பேருக்கும் ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் மட்டும் இல்ல, திரிஷாக்கும் நிறைய பேரோட வந்து தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரிஷாக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து விஜய் வந்து ஒரு பாலிடிக்ஸ்குள்ளேயே என்ட்ரி ஆயிருக்காரு. அதை வந்து இப்போ வந்து விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் டிஎம்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதனால தான் வந்து திரிஷாக்காக தான் வந்து பாலிடிக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சுஜித்ரா ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு தெரியல. பட் இவ்வளோ வந்து ஒரு பகிரங்கமான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு சப்போர்ட்டிங், அதாவது ஒரு சப்போர்ட்டா இவங்க பேசுறதெல்லாம் கரெக்டோ அப்படின்ற மாதிரி யோசிக்க மாதிரி தான் இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கீதா அனுப்பின அந்த நோட்டீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2021ல வந்து அவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருந்துச்சு. நான் அப்பயே வந்து அவர்கிட்ட இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஓகே இதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமேல் அந்த மாதிரி ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இனிமேட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து அவர் வந்து அந்த ஒரு தப்பு பண்ணிட்டே இருந்தாரு. அதனால வந்து எனக்கு வந்து பிசிக்கலாவும் மென்டலியாவும் நிறைய ட்ரபிள் ஆச்சு அவர்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்கவும் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவோ வந்து ஓகே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டாக், இது வந்து ஒரு டிபேட்டாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு டிபேட். இன்னொரு டிபேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதெல்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயம். முன்னாடியே ஒரு பிளான் பண்ண விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஆப்பில் ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல வந்து நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது, அந்த விஜய்க்கும் சங்கீதாக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது, சினிமா ரீதியாக சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவரோட பதிவை வந்து ஒரு பெரிய பேராகிராஃபா வந்து வச்சிருந்தாரு. ஸோ அப்படி வச்சிருக்கும் போது இது வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம், அது இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவுக்கு சங்கர் இவர் வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல்லையும் வந்து இந்த மாதிரி அவரை வந்து பர்சனலாக ஒரு கட்சி வந்து அட்டாக் பண்ண போகுது, அவர் அதுக்குனால விஜய் வந்து ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட யூடியூப் சேனல்லே சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே பிளான்டு தானோ, ஒரு சில பேர் வந்து விஜய் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது 2 டிபேட்டா போயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது திரிஷாவும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் பண்ணியிருக்காங்க. கோட் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கேமியோ, ஒரு பாட்டு மட்டும் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி திரிஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட பர்த்டேக்கெலாம் வந்து ஒரு சில போஸ்டா போடுறதா இருக்கட்டும், இந்த பர்த்டே விஷ் சொல்றதா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அந்த ஹீரோயின் வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அன்டில் அண்ட் தென் சங்கீதாவோ இல்லை விஜயோ இல்லை திரிஷாவோ இல்லை வேற யாராவது அவங்களுக்கு பர்சனலாக இருக்க ஒரு சில பேர் வந்து ஆமா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃபோட சப்மிட் பண்ணாத வரைக்கும் நம்ம யாருமே எதுவுமே பேச முடியாது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனிப்பட்ட வாழ்க்கை நீ எப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து அவங்களோட டிவோர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே பேசல. பட் அவங்களை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒருத்தங்களும் வந்து ஒரு பகிர்ந்துக்கிறாங்க அவங்கள பத்தி, இந்த டிவோர்ஸ் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தங்களும் ஒரு விஷயங்களா பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களோட பர்சனலான கருத்து, யாரும் உள்ள நுழையாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கண்டிப்பா அது அவங்களோட பர்சனலான கருத்து தான், யாரும் உள்ள நுழையில. ஆனா அதை சார்ந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது அந்த அதை சுத்தி அந்த ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சில பேர் அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஒரு விஷயங்களை மட்டும் தான் வந்து பேசுற மாதிரி இருக்கு. ஸோ பார்ப்போம். இதை வந்து ஒரு 2 விதமான டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து பர்சனல் கருத்து, அதை வந்து யாருமே நுழையக்கூடாது, அவங்க பசங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நுழைஞ்சிருக்கு.
ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே நுழையக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் வந்து ஒரு முன்னணி ஹீரோயின், ஒரு பக்கான ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயும் வந்து ஒரு பெஸ்ட் ஹீரோவா இருந்த ஒரு பர்சன் தான். சினிமா துறைன்னு வரும்போது விஜயும் வந்து ஒரு பக்காவான ஒரு ஹீரோ, ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு நடிகர். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ யாரா இருந்தாலுமே ஓப்பன் அவுட் பண்ணா மட்டும் தான் தெரியும். அதை தவிர்த்து நம்ம எதுவுமே பேச முடியாது. இங்க இருந்து இவங்க சொல்றாங்க, அங்க இருந்து இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20th வந்து இதோட ஹியரிங்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஜய் வந்து அங்க வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி.